வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நாடு தழுவிய டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் பிரச்சாரத்தை மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடில்லியில் தொடக்கி வைத்தார். நாடு முழுவதும் 2500 முகாம்களில் 1 மாத காலம் இந்த பிரச்சாரம் நடைபெறும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பீகாரில் 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. தேசபக்தி பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு நிறைவை நினைவுகூரும் வகையில் வரும் வெள்ளிக்கிழமை நாடு முழுவதும் 150 இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்துள்ளது. புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக், தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் மனநலனை பாதுகாக்க ஜிப்மரில் சிறப்பு பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது என்று ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி கூறியுள்ளார். இதன் மூலம் ஜிப்மரில் பயிலும் இளநிலை முதுநிலை மருத்துவ மாணவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு உரிய மனநல ஆலோசனை வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை தட்டாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என புதுச்சேரி பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான 15 பேர் கொண்ட அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இன்று அறிவித்துள்ளது. இந்த மாதம் 14ஆம் தேதி கொல்கத்தாவில் தொடங்கும் இப்போட்டியில் இந்திய அணி கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.